அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, மேலும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த விஷயத்தெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது, மேலும் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேணும், அதை பற்றின முழுமையான தகவலை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதாக ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க, ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 months கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, குரு பயிற்சி காலமானது மே 1 முதல் மே 13, 2025 வரை நிகழப்போகுது. இதுவரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த சஞ்சாரத்தின் போது குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2வது வீடு, 4வது வீடு மற்றும் 6வது வீட்டில் இருப்பார். இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் சாதகமான பலன்களை காண முடியுங்க. நல்ல அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாகவே இருக்கும். சொத்து தொடர்பான விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அமைப்பு இருக்குது. முதலீடுகளை நீங்க மேற்கொள்ளலாம். என்றாலும் கூட 7ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பாதிக்கலாம். எனவே உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையில சமநிலையை பேணுவது அவசியம் தேவைப்படுதுங்க. உங்களுடைய உறவுகளில் சிறப்பான விவேகமான முடிவுகளை எடுப்பதற்கும் எதிர்கால நிதி வளர்ச்சிக்கு திட்டமிடுவதற்கும் இது ஒரு சிறந்த நேரம் என்றே சொல்லலாங்க. உங்களுடைய பணிச்சுமையை குறைக்க வேலைகளை மாற்றுவது அல்லது வேலையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மன அமைதியை கருத்தில் கொண்டு தேவையற்ற மன அழுத்தத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. அடுத்து உத்தியோகம். உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வு, அங்கீகாரம், வளர்ச்சி மற்றும் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களின் கடின உழைப்பும் முயற்சியும் உங்களுடைய இலக்குகளை அடைய உதவுங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பானது மற்றும் அவர்களின் அங்கீகாரமானது கிட்டும். மேலும் கூட்டு தொழில் சிறப்பாகவே இருக்க போகுது. அதன் மூலம் லாபமும் நீங்கள் அதிகப்படியாக பெற முடியும். நீங்கள் தொழில் மூலம் உங்களுடைய சமூக வட்டத்தை விரிவுபடுத்தலாங்க. இந்த சாதகமான பயிற்சி உங்களுடைய தொழிலில் வாழ்க்கையில் வெகுமதிகளையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். உங்களில் சிலர் பதவி உயர்வு பெறலாம் மற்றும் சிறந்த பிரகாசமான மற்றும் நம்பிக்கைக்குரிய தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாட்டில் பணிபுரியும் வாய்ப்பையும் நீங்கள் பெறலாங்க. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். உங்களுடைய பேச்சில் எப்பொழுதும் ஒரு இனிமை இருந்து கொண்டே தான் இருக்கும். மேலும் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மிகவும் திறம்பட வெளிப்படுத்த முடியுங்க. நீங்கள் எதிர்பாராத பணம் அல்லது பரம்பரை சொத்து பெறலாம். குடும்ப விஷயங்களில் உங்களுடைய பங்களிப்புகள் மிகவும் பாராட்டப்படக்கூடியதாக இருக்கும். மேலும் நீங்கள் சமூகத்தின் பார்வையிலும் சில அங்கீகாரத்தை நீங்கள் பெற முடியும். உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் மேம்பட்டே காணப்படும். அடுத்து உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்க நீங்கள் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து சில பிரச்சனைகள் மற்றும் அதிருப்தி கூட இருக்கலாம். அவர்களின் கருத்துகளுக்கு நீங்கள் எப்பொழுதும் மதிப்பு அளிக்க வேண்டுங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் அன்பையும் ஆர்வத்தையும் தூண்டுவதற்கு நீங்கள் அதிக முயற்சி மேற்கொள்ளக்கூட வேண்டியிருக்கும். தியாகம் மற்றும் விசுவாசம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில அமைதியையும் மகிழ்ச்சியையும் பராமரிக்க உதவிகரமாக இருக்குங்க. அடுத்து நிதிநிலை. பொருளாதாரத்தில் ஸ்திர தன்மையையும் வளர்ச்சியையும் நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை ஆதரிக்க தேவையான நிதி உங்களிடம் இருக்க போகுதுங்க. உங்கள் முதலீடுகள் உங்களுக்கு லாபகரமான முடிவுகளை தரும். மேலும் உங்களுக்கான கடன்களும் தீர்ந்துவிடும். புதிய கடன்கள் வாங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்டம் உங்களுடைய நிதி கவலைகள் அனைத்து
அனைத்தையும் தீர்த்துவிடும். மேலும் நிலையான வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு மூலம் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்து மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழுதுன்னு பார்க்கலாங்க. மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயிர்வாங்க. அவர்களின் சிந்தனை மற்றும் கற்பனை திறன் சிறப்பாகவே இருக்கும். என்றாலும் உயர்கல்வி மாணவர்கள் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரலாம். ஆராய்ச்சி துறை மாணவர்கள் வெற்றி காண்பாங்க. மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் வாரம் என்றே சொல்லலாம். தேர்வுகளை சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண்களும் பெறுவாங்க. தாங்கள் விரும்பும் கல்லூரியில் சேர்க்கை கிடைக்க பெறுவாங்க. மேலும் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க விரும்புவோருக்கு சாதகமான வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சியால் கிடைக்க போகுது. அடுத்து ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் படிப்படியான நிலையான முன்னேற்றமே காணப்படும். ஆரோக்கியத்தை சீராக தக்க வைத்து கொள்ள யோகா அல்லது தியானம் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகளில் கவனம் செலுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டுங்க. நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். மேலும் பழங்களை நீங்கள் சாப்பிட வேண்டும். ஒரு சிலருக்கு இதயம், தோல் அல்லது முடி ஆகியவற்றில் பிரச்சனைகளை கூட சந்திக்க நேரலாம். உங்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் இருந்தால் நீங்கள் மருத்துவரை அணுகுவது உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. அடுத்து பரிகாரங்கள். தினமும் உங்களுடைய நெற்றியில குங்கும திலகத்தை தடவுவது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வரப்போகுதுங்க. ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு பணத்தை நீங்கள் நன்கொடையாக வழங்கலாம். குறிப்பாக அனாதை குழந்தைகளுக்கு உதவுவது வியாழனிடமிருந்து ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறலாங்க. ஒவ்வொரு மாதமும் வியாழனன்று தேவைப்படுபவர்களுக்கு பருப்பு, வெல்லம், நெய் ஆகியவற்றை வழங்குவதும் உங்களுக்கு புண்ணியத்தை தேடித்தருங்க. விஷ்ணு பகவானுக்கு இனிப்புகள் செய்து பிரசாதமாக படைத்து அதை உட்கொள்வது ஆன்மீக நிறைவுக்கு வழிவகுக்குங்க. மாதம் முழுவதும் வியாழக்கிழமை ஒரு முறையாவது பிறருக்கு நீங்கள் இனிப்புகளை வழங்கலாம். ஒவ்வொரு மாதமும் வியாழனன்று அனாதைகள், குழந்தைகள் அல்லது வீடு அற்றவர்களுக்கு நன்கொடை மற்றும் பங்களிப்பு செய்யலாங்க. குரு பகவானால் முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைய போறீங்க. குடும்பத்திலும் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். வெளியில் கொடுத்திருந்த பணம் உங்களுக்கு கைக்கு திரும்பி வர தாமதமாக போகுது. இதனால அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க கூட நேரிடலாம். சகோதர சகோதரி வகையிலும் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு உண்டாகலாம். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பாங்க. மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீங்க. கடினமாக முயற்சி செய்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது. குடும்பத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாதுங்க. யாரையும் நீங்க புண்படுத்தாமல் உங்களுடைய அணுகுமுறையால் வெற்றி பெறுவீங்க. மேலும் குடும்பத்தில் பாகப்பிரிவினை சுமூகமாகவே நடக்கும். அசையா சொத்துக்களில் இருந்து வருமானம் உங்களுக்கு வர தொடங்கும். பல விஷயங்களை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும். வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்களும் ஏற்பட போகுது. குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் கிடைக்க போகுது. அதே சமயம் புறம் பேசுபவர்களை நீங்கள் இடம் கண்டு ஒதுக்க வேண்டும். குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசிய பிரச்சனைகளை நீங்கள் கண்டும் காணாமல் இருக்க வேண்டும். செய்தொழிலில் எதிர்பார்த்த வருமானமானது கிடைக்க போகுது. நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை நீங்க அலங்கரிப்பீங்க. முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்து பெருமை அடைவீர்கள். மற்றபடி அலைச்சல் தரும் வேலைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். அனாவசிய பயணங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலைப்பளவும் அதிகரித்தாலும் உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறப்போகுது. உங்களின் ஆற்றல் அதிகரித்தே காணப்படும். அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவு உண்டாக போகுது. அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க கூடாது. சிலருக்கு இந்த பயிற்சியால் விரும்பத்தகாத இட மாற்றங்களும் உண்டாகலாம். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பாங்க. தொழில் ரீதியாக புதிய திருப்பங்களும் ஏற்பட போகுது. புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது அதீத கவனத்துடன் செயல்பட்டு நீங்கள் காரியமாற்ற வேண்டும். கூட்டு தொழில் புரிவோர் சற்று உஷாராக இருப்பது தான் நல்லது. சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நீங்கள் நிர்ணயம் செய்து விற்றால் நல்ல வருமானத்தை நீங்கள் பெற முடியும். அரசியல்வாதிகள் இந்த பயிற்சியின் மூலம் பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை நீங்கள் காண்பீங்க. கட்சி மேலிடத்தின் பாராட்டையும் பெறுவீங்க. இதனால உங்களுக்கு புதிய பதவிகளும் கிடைக்க போகுது. எதிரிகளும் உங்களிடம் அடங்கியே நடப்பாங்க. கலைத்துறையினரை தேடிய புதிய ஒப்பந்தங்கள் வரப்போகுது. ஆனாலும் ரசிகர்களின் ஆதரவு குறைந்தே காணப்படும். எனவே ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். தொழிலில் கவனமும் செயல்பாட்டில் நிதானமும் தேவைப்படுதுங்க.
இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயன் தரும் வகையில் தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்.